ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியே போற்றி போற்றி. சிவ சக்தி மைந்தனாம் கார்த்திகையின் அம்சமாம் ஞான தண்டாயுதபாணியாம் ஆறுமுகனாரின் பூரண ஆசிகள் மானுட குலத்திற்கும் ஆன்மாக்களை விடுவிக்கும் உன்னத பணியேற்ற எமதன்பு அகத்திய மகர்ஷிகளுக்கும் ஆறு முகனாரின் அன்பு ஆசிகள். 7 மலை கடந்து 7 கடல் கடந்து பயணிக்க ஓர் மனிதனுக்கு மாண்புகள் தோன்றிடும். 9 வாயில்களை கடக்க 10ஆம் வாசலும் திறவு கொள்ளும். இப்பூமி கிரகத்தினில் இத்தருணத்தில் இருவேறு அதிமுக்கிய பணிகள் நிகழ்ந்தேறுகின்றன. இறைவனின் பூரண காந்த சக்தி எங்கும் பரவுகின்றது. சதுர் யுகங்களும் நிறைவுற்று மற்றுமோர் சதுர் யுகம் பிறந்திட சத்திய யுகமும் மலர்ந்திட காலத்தின் அதி உன்னத நிலைகளும் ஓங்கி உள்ளன. ஞானம் ஒன்றே பூரணமாக மலர்கின்றது. இத்தருணம் துவங்கி சத்திய யுகம் மலர்ந்துள்ள காரணத்தினால் பூமியில் பற்பல மாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும். மனிதர்கள் கலியின் எல்லையிலேயே வாழ்ந்திருந்தாலும் உயிரும் ஆன்மாவும் சத்திய யுகத்தில் பிரவேசித்துவிடும். உடலும் உடலை சார்ந்த அறிவும் இத்தருணத்தில் கலியிலிருந்து விடுபட இயலாது. எனினும் உயிர் சக்தி எளிதாய் விடுபடுவதற்கான மார்க்கம் உதித்துள்ளது. 12 தெய்வங்களோடு இணைந்து அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களும் தங்களது நட்சத்திர ஒளியினை பூமிக்கு பூரணமாக செலுத்தி வருகின்றனர். ஏனெனில் அகத்தியரின் ஈர்ப்பு பெரும் சக்தி வடிவமாக உருக்கொண்டுள்ளது. உதிக்கின்ற அமாவாசை தருணம் வரை விண்குலமே பூமிக்கு பூரணமாய் வருகை புரிவதனை உயிர் சக்தியின் நுண்ணிய உணர்வு அலைகளை ஏற்கும் திறன் பெற்றவர்கள் உணர்ந்து ஏற்றிடலாம். கலி எல்லையில் மனிதர்களின் ஆன்மாவினையும் உயிரினையும் ஈசனின் ஒளி சக்தியானது ஈர்த்தே செயல்புரிகின்றது. எனினும் அறிவு என்பது புறம் சார்ந்தே நிலைக்கின்றது. புற அறிவு என்பது சுயநலம் வாய்ந்தது. அக அறிவு எனும் பேரறிவு பொதுநலம் வாய்ந்தது. மனிதர்கள் பலரும் இத்தருணத்தில் சுயநலம் எனும் ஆணவ வாழ்வு நிலைகளிலிருந்து எளிதாய் விடுபடுவர். எனினும் பொதுநலம் எனும் பேரறிவு சித்திக்க பூரண விழிப்புணர்வு நிலையினை ஏற்க வேண்டும். தாயும் தந்தையும் ஈச உலகம் நோக்கி பயணிக்க துவங்கிய பின்னரும் பிள்ளைகள் பயணிக்காது நிலைப்பதினால் பலன் ஏதும் இல்லை. அன்பு மனிதர்களே, உங்களுடைய ஆன்மாவும் உயிரும் விண்ணோக்கி பயணித்து ஈச கலப்பு கண்டு உணர்ந்து விட்ட காரணத்தினால் தேகமும் அதனை சார்ந்த அறிவும் விடுபட்டு உயிரோடு கலக்க வேண்டும். அன்றி உடலுக்கு பற்பல அதிர்வுகள் உருவாகும். எங்கு சென்றாலும் எத்தகைய செயலாற்றினாலும் எனக்கு என்ன பலன் கிட்டியது என்றும் என்னை அனைவரும் மதித்து போற்றுகின்றனரா என்றுமே சிந்தனைகள் உருவாவதனை உன்னிப்பாய் கண்டு உணருங்கள். ஏனெனில் இதுவே உங்களது சுய அறிவின் இருப்பு நிலையாகும். சுய அறிவு என்பது நான் எனும் தன்மையிலிருந்து விடுபட்டால் மாத்திரமே உயிரானது ஆன்மாவினால் ஈர்க்கப்பட்டு விண்ணோக்கி புறத்தினில் பயணிப்பதனையும் உணரலாம். அகத்தினில் எந்த ஒரு தேவைகளும் தேடுதல்களும் உருவாகிடாது நிலைப்பது ஒன்றே அதி உன்னத மார்க்கத்திற்கான
வழியாகும். உங்களுடைய சிந்தனைகளை ஆராய்ந்திடுங்கள். யாமே ஞான தண்டாயுதபாணி எனும் ரூபம் ஏற்று அதன் தன்மைகளையும் பூரணமாய் ஏற்று அகத்தியரோடு கலப்புற்றுள்ளோம். உங்களது சிரசினில் உள்ள தலைமை சுரபி என்பது பூரண ஞானத்தினை ஏற்கும் தருணம் உருவாகியுள்ளது எனில் நிகழ்வது யாது? அனைவருக்கும் விண்குலத்து உயரான்மாக்களின் வீரிய காந்த சக்தியானது தீர்க்கமாய் பொழியப்பட்டு வருகின்ற காரணத்தினால் ஆறுமுகனாகிய யாம் ஞான தண்டாயுதபாணியாக செயல் புரிந்திடுவோம். ஏனெனில் மானுட சிரசினில் உள்ள தலைமை சுரபி என்பது ஞானத்தினால் நிறைய துவங்கியுள்ளது. எவரெல்லாம் தங்களது ஆன்மாவினை விடுவிக்க முயற்சிகள் மேற்கொள்கின்றனரோ, எவரெல்லாம் முக்தியினை நாடுகின்றனரோ, எவரெல்லாம் தங்களது உட்திரைகள் நீங்கி ஆன்மாவின் தரிசனம் காண விழைகின்றனரோ அவர்கள் அனைவருக்கும் தலைமை சுரபி என்பது வீரியமாய் இயங்கத் துவங்கிவிடும். மேலும் உயர்ந்த சக்தி நிலைகள் பெருகத் துவங்கிவிடும். இத்தருணம் முதல் பூ உலகம் என்பது சத்தியத்தின் பிரதிபிம்பமாக உருமாறிவிடும். சத்தியம் உணராதவர்களால் இப்பூமியில் இன்புற்று வாழ்ந்திட இயலாது. ஏனெனில் மாயைகள் பலவும் அழிய துவங்கிவிடும். முருகனின் அருள் என்பது ஞான ரூபமாகவே வெளிப்படும். அனைவரது தலைமை சுரபிக்கும் மாற்று எரிபொருள் என்பது உயர்குலத்து ஆன்மாக்களால் வழங்கப்படுவதினால் சிந்தனைகளில் மாற்றம் உருவாகும். புறத்தேடுதல்கள் குன்றி அகத்தேடுதல்கள் உயர்ந்திடும். தன்னுள் குடிகொண்ட இறைவனை தரிசிக்க பலருக்கும் நாட்டம் உருவாகும். மார்க்கமும் வெளிப்படும். அன்பினில் நிறைந்த ஆன்மாக்களை யாம் ஞானத்தினால் உயர்ந்தோங்கிடும் வண்ணம் ஆற்றல்களை பொழிந்திடுவோம். உங்களுடைய சுயநல எண்ணங்களும் தீய குணநலன்களும் எளிதாய் மாற்றம் அடையும். எனினும் தியான நிலைகளை ஏற்று ஐம்புலன்களை ஒடுக்கி உடலினையும் உயிரினையும் ஒரு நிலை கொண்டிடச் செய்திடல் வேண்டும். இக்காலம் என்பது பொன்னான காலமாகும். அதீத காந்த சக்தி பூமியினை பூரணமாய் ஆட்கொள்கின்றது. எனில் உணர்ந்தவர்கள் இறை அருளினை பெற்று உய்வுற வேண்டும். தேகம் கடந்து ஞானம் பெற வேண்டும் எனில் உங்களது அறிவினை உற்று நோக்கியே கண்டறியுங்கள். உள் உணர்வுகளை கண்டறிந்து சூட்சம உணர்வுகளை உணரும் தன்மையினை தலைமை சுரபி வெளிப்படுத்தும். உள் மூளையில் தலைமை சுரபியில் யாமே குடிகொள்வோம். அறிவு அணுக்களை உற்பத்தி செய்திடும் யாம் உணர்வின் சத்தியங்களை உணர்ந்திடும் வண்ணம் அறிவிற்கு ஆற்றல்களை நல்கிடுவோம். சத்திய யுகத்தின் 2ஆம் வாயில் திறவு கொண்டால் கலி வீரியம் இழக்கும். ஆதி விளக்குகளின் மூலம் தெய்வ சக்தி எனும் காந்த அதிர்வு அலைகள் இவ்வுலகம் முழுவதும் பரவிடும் நிலையில் மனிதர்கள் கலியிலிருந்து விடுபடுவர். உணர்ந்து செயல் புரியுங்கள். இறுதி நிலையில் கலியானது வெகு வீரியமாய் போரிடும். எனினும் இறுதியில் சக்தியினையும் இழந்துவிடும். அனைவரும் உங்களுக்குள் இருக்கும் கலி எனும் நச்சு கழிவுகளை உணர்ந்து செயலாற்றுங்கள். சுயநலம் மற்றும் தீய செயல்களை ஆற்றிட தூண்டுகின்ற அறிவு என்பது அழிக்கப்பட வேண்டியதாகும். ஞான அறிவு வேண்டும் என்றே பிரார்த்தனை புரியுங்கள். உங்களது தலைமை சுரபியில் வெற்றிடம் பெருகுவதனையும் பற்பல பதிவுகள் மறைவதனையும்
சத்தியமும் ஞானமும் பெருகுவதனையும் உணருங்கள். புறத்தினில் நிகழ்கின்ற கலி போராட்டம் உங்களுடைய வாழ்வினை தீண்டாது நிலைக்க வேண்டும் எனில் ஞானம் வேண்டியே இறைவனை பிரார்த்தியுங்கள். சத்தியமே வெல்லும், ஞானமே ஊன்றுகோலாகும். என்றும் யாம் இணைந்து உதவிடுவோம், ஆற்றல்களையும் பொழிந்திடுவோம். ஞான தண்டாயுதபாணியின் பரிபூரண ஆசிகள்.